12ஆம் தேதி டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி 10 நாள் எனக்கு எந்த ஆதாரமே கொடுக்காம மோஷன் போகிற நரம்பை கட் பண்ணிட்டாங்க. அது சொல்லவே இல்லை. எனக்கு மோஷன் பேக் வாரமான 4000 ரூபாய் கிட்டத்தட்ட நான் வாங்குறேன். அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதால உடல் நலன் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி இளம்பெண் ஒருத்தவங்க புகார் கொடுத்த நிலையில எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லி உறவினர்களோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல பெருமாள் அப்படின்றவரோட மனைவி ரம்யா கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் மகப்பேறு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சுகப்பிரசவமும் நடந்திருக்கு. ஆனா இயற்கை உபாதை கழிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இத பத்தி கோபி அரசு மருத்துவர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க சரியான பதில் கொடுக்கல அப்படின்றதும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு போய் அங்க இருக்கிற மருத்துவர்கள் கிட்ட ஆலோசனை பெறும்போது அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கும் போது நரம்புல பிரச்சனை ஏற்பட்டதால இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அதிர்ச்சி அடைஞ்ச ரம்யாவுடைய குடும்பத்தினர் தனக்கு தவறான சிகிச்சைய கோபி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கொடுத்திருக்காங்க, இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் மேல் சிகிச்சை செய்ய உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியும் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா புகார் அளிச்சு 1.5 வருஷம் ஆகியும் அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ரம்யா அவங்க உறவினர்களோட போய் தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. சிகிச்சை காரணமான பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் மேல் சிகிச்சைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. கோரிக்கை தொடர்பா மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. அரசு மருத்துவமனையில ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை முறையா இல்ல அப்படின்னு சொல்லப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினதோட பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என் பேர் ரம்யா. நான் 2022 11/9 நான் போய் அட்மிட் ஆனது. ஆனால் எனக்கு 12ஆம் தேதி டெலிவரி ஆச்சு. 12ஆம் தேதி டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி 10 நாள் எனக்கு எந்த ஆதாரமே கொடுக்காம என் மோஷன் போகிற நரம்பை கட் பண்ணிட்டாங்க. அது சொல்லவே இல்லை. நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் தான் கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சது. உடனே கோயம்புத்தூர் ஜிஹெச் போனோம். இந்த மாதிரி மோஷன் கோட்டல் எடுத்து வெளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1.5 வருஷம் ஆகிட்டு இன்னும் வரைக்கும் கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கேன். நான் போகாத ஹாஸ்பிட்டலில் யாரும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பாக யாருனாலும் எங்களால் முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. கோபி ஜிஹெச்சில் இன்னும் வரைக்கும் என்ன அதில் போனால் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இது ஒன்று தான் சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கல. எனக்கு மோஷன் பேக் வாரமான 4000 ரூபாய் கிட்டத்தட்ட நான் வாங்குறேன். ஆனால் அந்த பேக் 3 வாட்டி தான் தந்தாங்க கவர்மெண்ட்டில். எனக்கு கேட்டதுக்கு கவர்மெண்ட்டில் அது காஸ்ட்லி, நாங்கள் தர முடியாது. அந்த பேக் 1.5 வருஷமாக நான் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னால் இப்போ உட்கார கூட முடியல. அதிக நேரம் படுத்திருக்கவும் முடியாது.